பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திரு நாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற திருவசனங்கள், அது சங்கீதம் 67 1 மற்றும் 2வது திருவசனங்கள். 67வது சங்கீதம் 1 மற்றும் 2வது திருவசனங்கள். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். பிரியமானவர்களே, இந்த திருவசனத்திலே பக்தன் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஒரு அருமையான ஜெபத்தை பண்ணுகிறார். இந்த பூமியில் இருக்கிறவர்கள் உம்முடைய வழியையும் உம்முடைய இரட்சணியத்தையும் காணும்படிக்கு நீர் என்னை ஆசீர்வதியும் என்று குறிப்பிடுகிறது. பாருங்கள், இது ஒரு அருமையான ஜெபம். பாருங்கள், இந்த சங்கீதக்காரன் கர்த்தருடைய இருதயத்தை நன்கு புரிந்திருக்கிறார். கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவராக இருக்கிறார். கர்த்தர் தமது வழியையும் தம்முடைய இரட்சணியத்தையும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டுமென்று விரும்புகிறதை இந்த பக்தன் அறிந்திருக்கிறார். ஆகவே தான் அவர் ஜெபம் பண்ணுகிறார். இந்த முழு பூமியில் இருக்கிறவர்களும் உம்முடைய வழியையும் உம்முடைய இரட்சணியத்தையும் அறிந்து கொள்ளும்படிக்கு நீர் என்னை ஆசீர்வதியும் என்று குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஒரு வாக்குறுதி உண்டு. உன்மேல் இருக்கிற என் ஆவியை உன் சந்ததியின் மேலும் ஆசீர்வாதத்தை உன் சந்தானத்தின் மீதும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். நான் விசுவாசிப்பது அந்த வசனம் பிதாவாகிய கர்த்தர் குமாரனாகிய கர்த்தரிடத்திலே சொல்லுகிற ஒரு காரியம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கக்கூடிய ஆவியானவரையும் ஆசீர்வாதத்தையும் இந்த நாட்களிலே கர்த்தர் முழு பூமி எங்கிலும் ஊற்றி கொண்டு இருக்கிறார். இன்று நமக்கும் அதில் ஒரு பங்கை வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் நாமும் இந்த முழு பூமியிலும் கர்த்தருடைய வழிகளும் கர்த்தருடைய இரட்சணியமும் விளங்கும்படிக்கு ஆண்டவர் நம்மளையும் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காகத்தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆகவே அதை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். ஆகவே ஆர்வமாய் கவனியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து ஜெபத்தோடு கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் என்று அமர்ந்திருப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம்ம எல்லைகளிலே மகிமையான காரியங்களை இன்று செய்ய போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக கர்த்தரிடத்திலே நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது திருவசனத்திலே வாசித்து பாருங்கள். அங்கே யாபேஸ் என்கின்ற பக்தனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த யாபேஸ் ஸ்தோத்திரம், அவனுடைய தாயார் அந்த மனிதனை சிறு குழந்தையாக பெற்று எடுக்கும்போதே ஸ்தோத்திரம் இந்த துக்கத்திலே அவனை பெற்று எடுத்திருக்கிறாள். ஆகவே யாபேஸ் என்று பெயரிடுகிறார். பாருங்கள், அவன் நிமித்தம் மற்றவர்களுக்கு சில சங்கடம் ஏற்பட்டதினால் அந்த பெயர் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த மனிதன் இனி நான் யாருக்கும் என்னால் கஷ்டம் வரக்கூடாது, துக்கம் வரக்கூடாது, தீங்கு ஏற்படக்கூடாது என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். நம்ம தமிழ் வேதாகமத்திலே ஸ்தோத்திரம் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்று போடப்பட்டிருக்கிறது. ஆங்கில மொழிபெயர்ப்புகளிலே என் நிமித்தம் மற்றவர்கள் தீங்கு அனுபவிக்காதபடிக்கு துக்கப்படாதபடிக்கு நீர் என்னை ஆசீர்வதியும், உமது கரம் என்னோடு இருக்கட்டும், என் எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவரை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, இது ஒரு அருமையான காரியம். இந்த கர்த்தர் இந்த பூமியிலே உங்களையும் என்னையும் சிருஷ்டித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நாம் ஒரு காரியம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம், தேவனுடைய குறிக்கோளுக்காக வாழ்கிறோம். 2வது, நம் நிமித்தம் யாருக்கும் தீங்கு வரக்கூடாது, துக்கம் அனுபவிக்கக்கூடாது. இந்த கர்த்தருக்கு முன்பதாக அப்படி ஒரு தீர்மானம் எடுங்கள். ஸ்தோத்திரம்.
அது கர்த்தருக்கு முன்பதாக அது பிரியமான காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. வேதாகம பரிசுத்தவான்களெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணத்தை பெற்றிருந்தார்கள். ஒரு முறை தாவீது போர்க்களத்தில் இருக்கும்போது அவருக்கு குடிக்க தண்ணி தேவைப்பட்டது. அப்பொழுது அங்கே சத்துருக்கள் இருந்த ஒரு ஒளிமுக வாசலிலே கிணற்றிலே போய் தண்ணீர் எடுத்து கொண்டு வருகிறார்கள். அப்போ தாவீது சொல்லுகிறார், தங்கள் உயிரை பணயம் வைத்து இந்த தண்ணீரை கொண்டு வந்தது எனக்கு தூரமாக இருக்கட்டும் என்று சொல்லி அந்த தண்ணீரை தரையிலே ஊற்றி விடுகிறார். இன்று நம் நிமித்தம் யாரும் ஸ்தோத்திரம் துன்பப்படக்கூடாது. அதற்காக கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக இந்த ஜெபத்தை கேட்பார். அது மாத்திரமல்ல, உங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த யாபேசை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவருடைய எல்லைகளை விரிவாக்கினார். பிற்காலத்திலே இந்த யாபேசின் பேரிலே ஒரு பட்டணமே இருந்தது என்று வேதம் பதிவிடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அதே போல் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், உங்களில் ஒருவனுக்கும் நான் பாரமாக இராதபடிக்கு என்று குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம், மற்றவர்களிடத்திலே நியாயமான விதங்களிலே உதவிகளை அவர் பெற்றுக்கொண்டாலும் அவர் நிமித்தம் யாருக்கும் பாரம் வந்துவிடக்கூடாது என்பதிலே அவர் அக்கறையாக இருந்தார். அதே போல் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவையும் பாருங்கள். அவர் கலிலேயா கடற்கரையிலே பேதுருவினுடைய படகிலே ஏறி அதை கொஞ்ச நேரம் அதில் நின்று ஜனங்களுக்கு, கரையிலே கூடி வந்த ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். பாருங்கள், பேதுருவினுடைய படகிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் கொஞ்ச நேரம் அதை பயன்படுத்தி கொண்டார். அந்த பிரசங்கம் முடிஞ்ச பிறகு பேதுருவிடம் சொல்லுகிறார், படகை ஆழத்திலே கொண்டு போய் ஆழத்திலே வலையை போடுங்கள் என்று சொல்லுகிறார். பேதுரு சொல்லுகிறார், ஐயரே, ராமழுதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறோம் என்று சொல்லி போட்டார்கள். அங்கே அவர்களுக்கு ஒரு பெரிய மீன் பிடித்தலை கர்த்தர் கட்டளையிட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இன்று தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம் நிமித்தம் மற்றவர்கள் கஷ்டப்படாதபடிக்கு நம்மையும் ஆசீர்வதிக்கிறார், மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கிறார். மற்றவர்கள் தேவ திட்டத்தின்படி இசைந்து செயல்படும் போது அவர்களையும் ஆசீர்வதிக்கிறார். இதை மறந்துவிடக்கூடாது. அதிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். அடுத்தபடியாக 2 நாளாகவும் 26வது அதிகாரத்திலே நாம் ஒரு பக்தனை குறித்து பார்க்கிறோம். உசியா ராஜா என்கின்ற அரசனை குறித்து பார்க்கிறோம். பாருங்கள், யூதா மற்றும் பென்யமீன் கோத்திரத்திலே எருசலேமை அங்கே தலைநகராக கொண்டு இருந்த அந்த யூத தேசத்திலே உசியா சின்ன பையனாக இருக்கும்போதே ராஜாவாகிவிட்டார். ஏறக்குறைய ஸ்தோத்திரம் 51 ஆண்டுகள் அவர் ஆட்சி பண்ணினார். 51 ஆண்டுகளும் அவருடைய வாழ்க்கையிலே தோல்வி என்பதே கிடையாது. கர்த்தர் அவருக்கு ஜெயத்தை கொடுத்தார். 2 நாளாகவும் 26 1வது அதிகாரம் முதல் 1வது வசனம் முதல் 23வது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எனக்கு 2003வது ஆண்டிலே தரிசனமாகி இந்த வார்த்தைகளை கொடுத்தார். ஸ்தோத்திரம். வேதாகமத்திலே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர் யார் தெரியுமா என்று கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு தெரியாத ஆண்டவரே, நீங்களே சொல்லுங்கன்னு சொன்னப்போ இந்த அதிகாரத்தை அவரே சொன்னார். 2 நாளாகவும் 23 எடுத்து வாசித்துப்பார். அவன் பிற்காலத்திலே ஒரு தவறு செய்தான், அவனை சிக்ஷித்து என் பக்கம் சேர்த்து கொண்டேன் என்று சொல்லி குறிப்பிட்டார். பாருங்கள், முழு வேதாகமத்திலே அவர்தான் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர். மற்ற பிரபலமான ராஜாக்களெல்லாம் 40 வருடங்கள் 41 வருடங்கள். இவரை விட மனாசே கூட 2 வருடங்கள் 53 ஆண்டுகள் ஆட்சி பண்ணினார். ஆனால் அவர் ஒரு 2-3 ஆண்டுகள் சிறையிருப்புக்குள்ளே சென்று விட்டார். ஆனால் இந்த உசியாவின் வாழ்க்கையிலே தோல்வி என்பதே கிடையாது. கர்த்தர் அவருக்கு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். பாருங்கள், அந்த 2 நாளாகவும் 26 வாசித்து பாருங்கள். அவன் தேவனுடைய தரிசனங்களிலே புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அவன் பலப்படும் மட்டும் அவனுடைய காரியங்களிலே ஒரு அனுகூலம் உண்டாயிற்று.
கர்த்தர் ஒரு அனுகூலமான காரிய சித்தி, அதிசயமான காரிய சித்தியை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அந்த அதிசய அனுகூலங்களை, ஜெயத்தின் மேல் ஜெயத்தை, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அதை அவரிடத்தில் கேட்கலாம், தப்பு இல்லை. எதற்காக கேட்க வேண்டும்? பூமியில் உம்முடைய வழிகள் விளங்க வேண்டும், உம்முடைய இரட்சணியம் முழு பூமியிலும் விளங்க வேண்டும், பிரசித்தமாக வேண்டும், ஜனங்கள் அதில் பலனடைய வேண்டும். ஸ்தோத்திரம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் தேவ அன்பை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த இரட்சணியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த கருணை கடலிலே பங்கடைய வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் அவர் உங்களையும் என்னையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்தாபனங்களையும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ கிருபையினால் கடந்த 20 ஆண்டுகளாக நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த தரிசனத்திலே தேவ ஒத்தாசையினாலே வெற்றியாளர்களாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இன்று உங்களையும் அப்படியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இன்றே அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். அடுத்தபடியாக இதில் நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களிலே நாம் இன்னும் வளர வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 6:33 குறிப்பிட்டார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். மத்தேயு 12:28 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே என்று குறிப்பிட்டார். பாருங்கள், சிலர் நினைத்து விடுகிறோம் தேவனுடைய ராஜ்யம் என்றால் நாம் ஒன்று மரித்த பிறகு போகக்கூடிய இடம் என்று சொல்லி நாம் நினைத்து விடுகிறோம். அப்படி அல்ல. பரலோக ராஜ்யம் நாம் மரித்த பிறகு போகக்கூடிய, ஆண்டவருடைய புண்ணியத்தினாலே போகக்கூடிய இடமாக இருக்கிறது. அதே நேரத்தில் பூமியில் இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணியத்தினாலே தேவனுடைய ராஜ்யம் நம் நடுவிலே வெளிப்படுகிறது. கர்த்தர் நம்மை பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணுகிறார். 1 கொரிந்தியர் 3 சொல்லுகிறது, தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், உங்கள் சரீரம் தேவனுடைய ஆவியானவர் தங்கும் ஆலயமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்று தேவனுடைய ராஜ்யத்தை நாம் திட்டமாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யத்திலே அங்கே தேவன் வெளிப்படுகிறார், ராஜா வெளிப்படுகிறார், கர்த்தர் வெளிப்படுகிறார், நமக்கு முன்பதாக நடந்து செல்லுகிறார். ஸ்தோத்திரம். நாம் அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். லூக்கா 18 இயேசு கிறிஸ்துவானவர் தன்னிடத்தில் வந்த ஒரு வாலிபன் ஆளுநர் அவரிடத்தில் குறிப்பிட்டார். ஆமாம், ஸ்தோத்திரம். நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அது அவருக்கு பர்சனலாக சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. நீ எல்லா சொத்துக்களையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினால் துக்கமடைந்து திரும்பி போய்விடுகிறான். ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் ஆஸ்திகள் வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அந்த ஆஸ்திகளும் கர்த்தருடைய வழிகளும் இரட்சணியமும் முழு பூமியிலும் விளங்க வேண்டும் என்பதற்காக பயன்படுத்தப்படுகிறவைகளாக இருக்க வேண்டும் என்றே ஆவியானவர் விரும்புகிறார். பாருங்கள், அதுக்கு பிறகு கர்த்தர் ஒரு அருமையான வாக்குறுதியை சொல்லுகிறார், ஒரு வார்த்தையை. ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பது அரிது என்று குறிப்பிடுகிறார். சீஷர்கள்லாம் கேட்குறாங்க, எல்லாரும் அப்படி தானே இருக்கிறாங்க, ஆஸ்திகளை சேர்க்கணுன்ட்டு. ஏன்னா அவரே ஒருத்தர் கேட்குறாரு, எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்ட்டு. ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவனால் எல்லாம் கூடும். இன்று
நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக வாழுவது தேவனால் கூடும். நாம் ரட்சிக்கப்படுவது தேவனால் கூடும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறுவது தேவனால் கூடும். பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நம் எல்லைகளுக்குள்ளே வருகிற அசுத்த ஆவிகளை கர்த்தருடைய நாமத்தினால் துரத்த பழகுவீர்கள் என்றால் தேவனுடைய ராஜ்யம் தேவனால் கூடும். மறந்துவிடக்கூடாது. உங்கள் வீட்டிலே தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படுகிறது. நீங்கள் செல்லுகிற கர்த்தருடைய சபையிலே தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படுகிறது. முழு பூமியிலும் வெளிப்படுகிறது. நாம் அதனுடைய பங்காளிகளாக சுதந்திரவாளிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று வேதம் குறிப்பிடுகிறது. என்னுடைய அடுத்த குறிப்பில் நான் அதை குறித்து இன்னும் ஆழமாக நாம் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 சீஷர்களை கூட்டிக் கொண்டு போய் தாவூர் மலையிலே மலையிலே அவர் மறுரூபமாகி அவர் தேவனால் மகிமைப்படுத்தப்படுகிற காட்சியை மற்றவர்கள் பார்க்கிறார்கள். 3 சீஷர்களும் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆச்சரியப்படுகிறார்கள், பிரமிப்படைகிறார்கள். மலையிலிருந்து இறங்கும்போது கர்த்தர் சொல்லுகிறான், தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மீது வல்லமையோடு வருகிறதை நீங்கள் காண்பீர்கள் என்று குறிப்பிடுகிறார். எப்போ தேவனுடைய ராஜ்யம் அவர்கள் மீது வல்லமையாய் வெளிப்பட்டது? இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து உயிர்த்து மகிமையுள்ள சரீரத்தை பெற்று பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவர் பிதாவினால் அந்த மகிமையான ஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட பிறகு பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறார். கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார். தேவனுடைய ராஜ்யம் அந்த மேல் வீட்டு அறையிலே 120 பேர் நடுவிலே வல்லமையாக வெளிப்படுகிறது. ஸ்தோத்திரம். இன்று நாம் ஒவ்வொருவரும் அந்த அனுபவத்திற்கு உரியவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறோம். ஏற்கனவே அதை பெற்றவர்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். மற்றவர்களும் ஸ்தோத்திரம் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய இரட்சணியம் மகிமையாக பூரணமாக ஒவ்வொருவருக்குள்ளும் விளங்க வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்க வேண்டும். அதுக்காக தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்று நம்முடைய குடும்பங்களிலும் உறவினர்களிலும் அப்படிப்பட்டவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, இன்று நாம் ஒருவேளை தனிப்பட்ட விதத்தில் இந்த மீட்பின் திட்டத்திற்கு தூரமாய் ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் இந்த நாளிலும் அன்பாய் உங்களை அழைக்கிறார். இது பரலோகத்தின் தேவனுக்கு முன்பதாக ஒரு ரைட் அபவுட் டர்ன் எடுத்து மனம் திரும்பி உங்கள் வாழ்க்கைகளையும் உங்கள் மனதையும் கர்த்தருடைய காரியங்களே மனம் திரும்பவும் சீர்படுத்தவும் உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த பிதாவாகிய தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் வருவார். அதை தொடர்ந்து ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் உங்கள் மேலே வரும். பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் உன்மேல் இருக்கிற என் ஆவியை உன் சந்ததியின் மேலும் ஆசீர்வாதத்தை சந்தானத்தின் மீதும் ஊற்றுவேன். சந்தானம் என்பது என்ன, எதை குறிக்கிறது என்றால், we are God's treasure. தேவனுடைய சொத்து, மதிப்புள்ள பொக்கிஷ சொத்து. ஆண்டவர் நம்மளை மாற்றி இருக்கிறார். பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு 10 சென்ட் இடம் இருந்தால் அதில் நமக்கு பிரியமான விதத்தில் என்னதாவது செய்கிறோம். வீடு கட்டுகிறோம், தோட்டம் போடுகிறோம், ஏதாவது ஒன்று பண்ணுகிறோம். அதே போல் கர்த்தர் நம்மை அவருடைய சந்தான சொத்தாக பார்க்கிறார். அதிலே அவருக்கு தனக்கு பிரியமானதை செய்கிறார். அப்பொழுது அவருடைய ஆசீர்வாதம் நம் மேலே இறங்குகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே வர வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். இன்று பூமிக்குரிய நன்மைகள் சில பேருக்கு ஏராளமாக இருக்கிறது. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறோம். அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான். ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தரால் வருகின்ற ஆசீர்வாதம் வித்தியாசமானது. அதிலே வேதனை இருக்காது, அதிலே சமாதானம் இருக்கும். அது கிடைக்கிறதும் சந்தோஷமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும்.
ஒரு வழக்கமான பிரயாசம்தான் இருக்கும். ஸ்தோத்திரம். மிகுதியான டாயில் இருக்காது, பாடுகள் இருக்காது, எதிர்காலமும் சமாதானமாக இருக்கும் என்று ஆவியானவர் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இந்த தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மீது வல்லமையாய் வெளிப்பட உங்களை விட்டு கொடுப்பீர்களாக. அந்த உங்களுடைய தாகத்தை பார்த்து கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஸ்தோத்திரம். ஆவியினாலும் நிரப்புவார், அக்கினியினாலும் நிரப்புவார், ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக இந்த தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் இருப்பதற்கு சில காரியங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலில் இருக்கிறவர்கள் ஸ்தோத்திரம் அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களாக மாறி இருக்கிறார்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் அவர் குறிப்பிடுகிறார். 10வது 11வது வசனங்களில் அங்கே அவர் ஒரு பட்டியலை குறிப்பிடுகிறார். பாலுறவு, பாவங்கள், குடி வெறியர்கள், உதாசீனக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று குறிப்பிடுகிறார். உங்களில் சிலர் அப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியினாலும் நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டீர்கள் என்று குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். அந்த பட்டியலை குறித்து வைத்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அதில் குறிப்பிடுகிற சில குறைவுகள் நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் ஆண்டவருக்கு முன்பதாக அறிக்கை செய்து விட்டு விடுவோம். அதே போல் கலாத்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனம் முதல் 21வது வசனம் வரைக்கும் மாம்சத்தின் கிரியைகள் குறிப்பிடப்படுகிறது. குழு மனப்பான்மை, கட்சி மனப்பான்மை, கர்த்தருக்கு பிரியமில்லாத மாம்சத்தின் கிரியைகள், அவைகளிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுதலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், அந்த பட்டியலில் இருக்கிறவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாக இருக்க மாட்டார்கள் என்று குறிப்பிடுகிறார். அதே போல் எபேசியர் 5வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கேயும் ஒரு பட்டியல் குறிப்பிடப்படுகிறது. அசுத்தன், வேசிக்கள்ளன், ஸ்தோத்திரம், பொருளாசைக்காரனாகிய விக்கிரகாராதனைக்காரன், அவர்களெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவர்களாக இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு உரியவர்களாக இருக்க மாட்டார்கள், இம்மையிலேயே இருக்க மாட்டார்கள் என்று குறிப்பிடப்படுகிறார். என்று நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த பட்டியலிலே இடம் பெற்றிருக்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடாது. இந்த உலகத்திலே தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமக்களாக நீங்கள் வாழ்ந்து பழகுவீர்கள் என்றால் பரலோகத்துக்கு போகும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்தோத்திரம். ஆவியானவர் அதை திட்டமாய் உணர்த்துகிறார். தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார், உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி குறிப்பிட்டார். தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே கர்த்தர் கொடுக்குற அந்த சமாதானம் உண்டு. அதை உங்களுக்குள்ளே இருந்து எனக்குள்ளே இருந்து இந்த உலகம் எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த சமாதானத்துக்கு சவால்கள் வரும், ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனாலும் அப்போஸ்தலன் அருமையாய் குறிப்பிடுகிறார், ஸ்தோத்திரத்தோடு கூட உங்கள் ஜெபங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் மனதுகளையும் கர்த்தருக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஸ்தோத்திரம். சமாதானம் அசைக்கப்படும் போது ஸ்தோத்திரம், தேவனோடு நீங்கள் நடக்க பழகுவீர்கள் என்றால் அந்த சமாதானத்தை அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து, கர்த்தருடைய சமூகமே சந்தோஷத்தின் சமூகம். ஆமாம், இன் ஹிஸ் பிரசன்ஸ் தேர் இஸ் ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய். அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண சந்தோஷம் உண்டு. அவரது வலது வாரிசத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகமே சந்தோஷம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் உணர்ந்து பழகுவீர்கள் என்றால் உங்களுக்குள்ளே கர்த்தர் கொடுக்குற சந்தோஷம் உங்களுக்குள்ளே வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நான் சில மூத்த தேவ ஊழியர்களை பார்த்திருக்கிறேன். அவர்களுடைய முகங்களிலே ஒரு ஜெய கம்பீரம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு பூரிப்பு இருக்கிறதை பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி இருக்கிறேன். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே ஸ்தோத்திரம். ஒருவேளை உலகத்திலே உங்களுக்கு பாடுகள் இருந்தாலும்
கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார். ஸ்தோத்திரம். பாடுகள் எல்லாம் கடந்து போகிற மேகத்தை போன்று நீங்கள் கர்த்தரோடு சரியாக அலைன்மெண்ட் ஆவீர்கள் என்றால் தேவன் அந்த சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில் பெருக பண்ணுவார். யாபேசின் வாழ்க்கையில் பெருக பண்ணின கர்த்தர் தீங்கு அவரையும் துக்கப்படுத்தாதபடிக்கு, அவர் மூலமாக மற்றவர்களையும் துக்கப்படுத்தாதபடிக்கு அவரை சந்தோஷப்படுத்தின கர்த்தர் உங்களையும் சந்தோஷப்படுத்துவார். உசியாவின் வாழ்க்கையில் பரம தரிசனங்களை கொடுத்து அவைகளிலே ஜெயத்தையும் காரிய சித்தியையும் செழிப்பையும் அதிசயமான அனுக்கிரகத்தையும் கொடுத்த கர்த்தர் உங்கள் எல்லைகளிலும் அதை கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இன் ஹிஸ் பிரசன்ஸ் தேர் இஸ் ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய், சந்தோஷத்தின் பரிபூரணத்தை உங்களுக்கு கொடுப்பார். அது மாத்திரமல்ல, அவருடைய வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பம். வலது பாரிசம் என்பது எதை குறிக்கிறது? அவருடைய ஊழியத்தை குறிக்கிறது. பாருங்கள், அவருடைய வலது கரம் ஊழியமாக இருந்து கொண்டே இருக்கிறது. பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவருடைய வலது பாரிசத்திலே அவருடைய ஊழியர்கள் இருக்கிறார்கள், விசுவாசிகள் இருக்கிறார்கள். எபேசிய நிருபத்தில் 1வது அதிகாரத்தில் 2வது அதிகாரத்தில் ஆவியானவர் அப்படி குறிப்பிடுகிறார். பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவர் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உயிர்ப்பித்து உன்னதங்களிலே அவரோடு கூட அமரும்படி செய்திருக்கிறார். அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்றால் அங்கே வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பம். அவர் சொல்லுகிற பணியை செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நித்திய பேரின்பம். உங்கள் வாழ்க்கை செழிக்கும், உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். ஸ்தோத்திரம். இன்று ஒருவேளை நீங்கள் பாடுகளுக்குள்ளே சென்று கொண்டிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் இந்த பூமியில் உள்ள எல்லாருடைய துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றும்படிக்கு இந்த பூமியிலே வந்தார். ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையிலும் இன்று அந்த சந்தோஷத்தை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, நாம் இவ்வளோ நேரம் தியானித்தபடி ஆண்டவரே, இந்த பூமியிலே உம்முடைய வழிகள் விளங்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவே பரலோகத்துக்கு வழி, ஆசீர்வாதத்திற்கு வழி, ஜெயத்திற்கு வழி என்பதை இந்த பூமியில் உள்ள எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். உம்முடைய இரட்சணியத்தை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? வாய்களை திறந்து ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆவியானவர் சொல்லுகிறார், பரலோகத்திற்கு விரோதமாக, தகப்பனுக்கு விரோதமாக செய்த தவறுகளை அவரிடத்தில் சொல்லுவோம், அறிக்கை செய்வோம். தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் அவரால் இரக்கம் பெறுவான். தேவனாலே எல்லாம் கூடும். அவருடைய இரத்தம் நம்மை தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட பண்ணும். அவருடைய ஆவியானவர் அவருடைய பிள்ளைகளாக நம்மை முத்திரை போடுவார், அபிஷேகத்தினால் நிரப்புவார். கேளுங்க, கேளுங்க, வாய்களை திறந்து ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளிலே கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புகிறான். பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி இறங்கட்டும். ஆவியானவர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். ஒவ்வொருவரையும் நிரம்பி வழிகிற பாத்திரமாக மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, உம்முடைய சந்தானத்தின் மீது ஆசீர்வாதத்தை ஊற்றுகிற கர்த்தர். இந்த பூமியிலே உம்முடைய வழிகள் விளங்கும்படிக்கு, உம்முடைய இரட்சணியம் விளங்கும்படிக்கு ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவர் சம்பந்தப்பட்டிருக்கிற குடும்பம், தொழில், வேலை வாய்ப்புகள், சொத்து சுதந்திரங்கள், சபைகள், ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வாதத்தின் பெருமழை ஆண்டவரை பொழிய படட்டும். ஆண்டவர் அவருடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ணந்த ஆனந்தமும் வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொன்னபடியாய் பரலோகம் திறக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஒத்தாசைகள் இறங்கட்டும். ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷம் பரிபூர்ணமாக ஒவ்வொரு எல்லைகளிலும் விளங்கட்டும். ஆண்டவரே, எங்கள் மீது மாத்திரமல்ல, இந்த பூமியின் முழுமையிலும் விளங்கட்டும். அதே நேரத்தில் நாங்கள் தியானித்தபடி ஆண்டவரே, கலாத்தியர் 5, எபேசியர் 5, 1 கொரிந்தியர் 6 உள்ள அந்த பட்டியல்கள்
ஸ்தோத்திரம். அது பட்டியலில் உள்ள குறிப்பிடப்பட்டிருக்கிற சில தவறான காரியங்கள் எங்களுக்குள்ளும் எங்கள் எல்லைகளுக்குள்ளும் வராதபடிக்கு கர்த்தர் வேலி அடைத்து காத்துக்கொள்வீராக. உடைய ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாக இந்த பூமியிலே ஆண்டவரை வெற்றியாளர்களாக இருக்க உதவி செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைக்காகவே உம்முடைய ஜெயத்தின் அக்னி இறங்கட்டும் ஆண்டவரே. சுத்திகரிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரகாசம் உண்டாகட்டும், உம்முடைய வெளிச்சம் உண்டாகட்டும், உம்முடைய கிருபை பெருகட்டும், உம்முடைய சமாதான சந்தோஷம் பெருகட்டும். உம்முடைய ஸ்தோத்திரம். உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. பேரின்ப நதியினால் எங்கள் தாகத்தை தீர்க்கிறீர் என்று சொன்னபடியா ஆண்டவரே ஸ்தோத்திரம். பேரின்ப நதி புறப்படட்டும் ஆண்டவர். ஜீவ ஊற்று ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படட்டும் ஆண்டவர். உம்முடைய நாம மகிமைக்காகவே ஆசீர்வதித்து காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே, எங்கள் ஜபங்களை கேட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய அக்னி இறங்குகிறது, ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக ஆயத்தமான நிலைகளிலே இருக்கிறவர்கள் மீது கர்த்தருடைய ஆசீர்வாதமும் ஊற்றப்படுகிறது. மற்றவர்களும் ஆயத்தமாகுங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். தேவனே, உமக்கே சகல துதி கனம் மகிமையாக எடுக்கும். கிறிஸ்தேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.